ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக சிந்தனையில் நாம் பார்க்க இருக்கின்ற குறள், இன்பத்துள் இன்பம் பயக்கும் ஈகலென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். இதற்கு வள்ளுவ பெருந்தகையார் சொல்லுகின்ற மிகப்பெரிய கருத்து என்னவென்றால், துன்பங்கள் நீங்கிட வேண்டுமென்றால் மாறுபட்ட எண்ணங்கள் நம்மிடமிருந்து நீங்கினால் இந்த துன்பமானது முற்றிலுமாக விலகிவிடும்ன்றது அவருடைய அற்புதமான வார்த்தைகள். வாழ்க்கையில் துன்பங்கள் எதனால் ஏற்படுதுன்னா, நாம் ஏதாவது ஒரு கருத்தை மற்றவர்களை சொல்லும் பொழுது அந்த கருத்து எதிராளிக்கு ஏற்புடையதாக இல்லாத பட்சத்தில் நமக்கும் அவருக்கும் தேவையில்லாத மனக்கசப்புகள்லாம் ஏற்படும். இது சராசரியாக எல்லா இடத்துலையுமே ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை. குறிப்பாக இது இல்லறத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக மாமியார் மருமகள் இடத்துல ரொம்ப அதிகமாக காணப்படுகின்றது. இத்தகைய விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லாததால் ஏற்படுகின்ற துன்பங்கள் தான் ரொம்ப அதிகம். இதற்கு வள்ளுவர் ஒரு தீர்வையும் சொல்கிறார். என்னென்னு கேட்டிங்கன்னா, விட்டு கொடுத்து போனால் இந்த துன்பங்கள் உனக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு. துன்பங்கள் வராத போது அதற்கு நேர்மறையான பொருள் இன்பம். அந்த இன்பம் தானாகவே நம்மளுக்கு கிடைச்சிட போகுது. சில வீடுகளில் பார்த்திங்கன்னா, கல்யாணமான புதுசில் இந்த மருமகள் வீட்டுக்கு வந்தோடனே தாயாருக்கு ஒரு அச்சங்கள் ஏற்படும். இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, பணக்காரிடத்து பெண்ணு, நம்ம பையன் கொஞ்சம் சுமாரான பையன், எங்கே பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிட போகிறான், நம்மளை கவனிக்காமல் விட்டுட போகிறான், கடைசி காலத்தில் ஆஸ்பத்திரிக்கு கூட வருவானோ வரமாட்டானோ, இந்த பயங்கள் ஏற்பட்ட உடனேயே வரக்கூடிய மருமகளை ஒரு மூன்றாவது பார்வையாக பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது சராசரியாக எல்லா குடும்பத்திலையுமே ஒரு வியாதி போல் இருக்கிறது. ஆனால் வந்திருக்கின்ற மருமகள் உண்மையிலேயே பண்புள்ளவளாகவும் பாசமுள்ளவளாகவும் மாமியாரை சொந்த தாயாரை போல கவனிக்கக்கூடிய பெண்ணாக கூட அமையும். ஆனால் இந்த மாமியார் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஈகோ ப்ராப்ளம் தட்ட ஆரம்பிச்சிடும். இதே போல் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா மாற்று கருத்து. பையன் வீடு ரொம்ப வசதியாக இருக்கும், இந்த பொண்ணு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்திருக்கும். ஆனால் அவங்க அம்மா சொல்லி அனுப்புவாங்க, நீ போன உடனேயே அந்த வீட்டை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். அதற்கு முக்கியமான ஹீரோ உன்னுடைய வீட்டுக்காரன், அவனை நீ வசியம் பண்ணி முந்தானியில் முடித்து வச்சுக்கணுன்னு இங்கேருந்து நல்லா வாழ போகிற பொண்ணை கூட இத்தகைய அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. உடனே இந்த பொண்ணு போவோம். ஒன்று அந்த மாமியார் ஏதாவது ஒரு சொன்னால், எனக்கு எல்லாம் தெரியும், நான் செய்துக்கிறேன்னு ஒன்றுமே இல்லாட்டி கூட அலட்டல் அதிகமாக இருக்கும். நேர்மறையாக அங்கே நல்ல பண்புள்ள பொண்ணு போவோம். ஆனால் மாமியார் தேவையில்லாத இடைஞ்சல்கள்லாம் கொடுத்துனே இருப்பாங்க. எவ்வளோதான் நல்லா செய்தாலும் இது சரியில்லை அது சரியில்லைன்னு. இதனால் என்ன ஆகும்னா, இந்த குடும்பங்களில் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாததால் இந்த மன வாழ்க்கையானது மரண வாழ்க்கையாக மாறிவிடும். அதனால் என்னாகும், இந்த பிள்ளைக்கு ஏண்டாப்பா கல்யாணம் பண்ணோம், கம்முன்னு கல்யாணம் பண்ணாதையே சம்பாரிச்சோமா ஃப்ரெண்டும் கூட ஜாலியாக இருந்தமான இல்லை விட்டுட்டு இப்படி அம்மா கையிலையும் பொண்டாட்டி கையிலையும் மாட்டிட்டுவேன்னு சொல்லிட்டு கல்யாணமாகியும் பிரம்மச்சாரியாக, கல்யாணமாகியும் சன்னியாசியாக அவனுடைய முகக்கலையே சுத்தமாக போயிடும். இப்பேற்பட்ட ஆட்களெல்லாம் கூட நம்ம நிறைய பார்க்குறோம். இதற்கு வள்ளுவர் ரொம்ப அருமையாக எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னே அற்புதமாக கண்டுபிடிச்சி சொன்னார். இத்தகைய துன்பங்கள்லாம் வராத இருக்கணும்னா விட்டு கொடுத்துப்போ, அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. மருமகள் 6 மணிக்கு எழுந்துக்கல, 8 மணிக்கு எழுந்தானா கொஞ்சம் டைம் விடு, 1 வருஷம் 6 மாதம் ஆகட்டும். தானாகவே கன்சீவ் ஆகி ஒரு புள்ள பிறந்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஏஞ்சி தான் ஆகணும், பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகப்போகுது. இத்தனை 26 வருஷமாக உன்னுடைய புள்ள கூட இருந்து நீ தானே சவரட்சணை பண்ண, அதே போல் பண்ணின்னு போயிட்டே இருந்தால் இந்த 6 மாத கேப்பில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் வந்துடாது. அப்படி போனேன். அதே மாதிரி வரக்கூடிய மருமகளும் மாமியார்களை ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி அந்யோன்யமாக இருந்தால்னா
இந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்து மாமியார் 2 மணி நேரம் லேட்டாக எழுந்துக்கிட்டோம், சீக்கிரமாக அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மத்தியானம் சீரியல் பார்க்கட்டும், நைட்டு சீரியல் பார்க்கட்டும்னு மீதி வேலையெல்லாம் இந்த மருமகள் செய்தாலாம் மாமியாருக்கு பெரிய அஃபெக்ஷன் தானாகவே வந்துட்டு போயிடுது. இதெல்லாம் தீரக்கூடிய பிரச்சனைகள், தீர்வுக்கு மருத்துவமாக வள்ளுவர் அருமையாக சொல்லிட்டு போயிருக்கார். இப்போ ஒரு சின்ன கதை பார்க்கலாம். புதுசாக கல்யாணமான தம்பதி இவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே மாமியாருக்கு மருமகளுக்கும் பரம்பரையாக வரக்கூடிய அதே வியாதி, 2 பேருக்கும் சண்டை. கல்யாணமான 3வது மாதத்துலேயே பொண்ணு தனி கொடுத்தனம் வந்தால் தான் நான் வாழ்வேன், இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு அடம் பிடிச்ச உடனே இந்த மாமியார் நம்ம புள்ள நல்லா இருந்தால் போதும், சரி தனி கொடுத்தனும் போவான்னு பச்சை கொடி காமிச்சு அமைச்சிடுவாங்க. அவங்களும் தனி கொடுத்தனும் போயிடுவாங்க. போயிட்ட உடனே அந்த வீட்டில் இந்த அம்மாவுக்கு அராஜகம் ஜாஸ்தியாகிடும். ஹோட்டல்லேருந்து டிஃபன் வாங்கி சாப்பிட்றது, வீட்டில் சமைக்கிறதே இல்லை. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி ஒரு 8 மணிக்கு இந்த அம்மா பாட்டி ஹோட்டலில் டிஃபன் வாங்கி சாப்பிட்டு டிவி பார்த்துன்னு பெட்ரூமில் படுக்கிறதுக்கு போயிடுவாங்க. கதவு தட்டுற சவுண்டு கேட்கும். மரும்புள்ள வருவார், கதவு திறப்பார். நேராக பொண்டாட்டிகளை போயிட்டு அப்பா அம்மா வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் எழுந்து வா, அவங்களெலாம் டிஃபன் கொடுக்கணுன்னு. இந்த பொண்ணு என்ன நினச்சிக்கும், நம்மளுடைய மாமனார் மாமியார் தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கின்னு அவங்க வீட்டுக்காரங்கள சத்தம் போடும். இப்போ தான் தண்ணி கொடுத்தனும் வந்தோம், இதுக்குள்ளே டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே, இதுக்கு மேலே எழுந்து டிஃபன்லாம் ரெடி பண்ணுறதெல்லாம் என்னால் ஆகாது, பக்கத்து ஒரு தெரு விட்டு ஒரு தெருவில் தான் அவங்க இருக்கிறாங்க, போயிட்டு நாளைக்கு வர சொல்லுங்கன்னு பிச்சைக்காரனை அவமானப்படுத்துகிற மாதிரி சொல்லிடாது. இவனும் நேராக வருவான். வந்துட்டு நீங்கள்லாம் போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு வந்தவங்களை சொல்லிவிட்டு கதவு மூடிட்டு போயிடுவான். போயிட்டு நேராக பொண்டாட்டிகளை சொல்லுவான், உங்கள் அப்பா அம்மா வருத்தப்பட்டு நான் பார்த்ததே இல்லை, இப்போ நீ சொன்ன வார்த்தையை அப்படியே போயிட்டு உங்கள் அப்பா அம்மாக்களை சொன்னேன், இந்த மாதிரி மாமனார் மாமியார் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு போய் உங்கள் பொண்டாட்டிகளை சொன்னேன், இப்போல்லாம் எழுந்து என்னால் டிஃபன் செய்ய முடியாது, இப்போ தான் தண்ணி கொடுத்து வந்துக்கிறேன், போயிட்டு நாளைக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டானோன்னு இந்த பொண்ணுக்கு தூக்கி வாரி போடும். வந்தது எங்கள் அப்பா அம்மாவா, இதை முன்கூட்டியே சொல்லக்கூடாதாயா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் இந்த பொண்ணுக்கே உரைக்கும். இந்த மாதிரி ஆட்கள் நாட்டில் இருக்க தான் செய்வாங்க. வள்ளுவர் இவங்களெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. அவர் ஒரு சால்வேஷன் இந்த குடும்ப முறைக்கு மட்டுமில்லை, அலுவலகங்களாகட்டும் தொழிற்சாலைகளாகட்டும் எங்கேயுமே இந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்தால் யாரும் கெட்டு போவதில்லைன்னு சித்தர்கள் சொன்னதையே அற்புதமாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே நேயர்களே, வாழ்க்கையில் ஒவ்வொரு நடியும் ஒவ்வொரு சங்கடங்கள் நம்மளுக்கு ஏற்பட தான் செய்யும். பஸ் பிரயாணம், ரயில் பிரயாணம், அலுவலகம், சாதாரண கேட்டு வாட்ச்மேனிலிருந்து சிஓவில் ஏதாவது பிரச்சனை வரதான் செய்யும். நாம் விட்டு கொடுத்து போனால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம். ஆற்காடு ஜோதிடர் டாக்டர் ஆசேனா சோமசேகரன். जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी उन्ताल शरणम्। जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी सदा पालय माम्। जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी सदा पालय माम्। மேற்கு முகத்தே
திருக்கழல் அருள் தருமே. மேவிடும் வெற்றிகள் விரைவினில் வந்திட வீர திருக்கழல் அருள் தருமே. யாரெனும் போதிலும் உன்னடியார் எனில் எல்லா நன்மையும் வந்திடுமே. ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உந்தாள் சரணம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். எழிலரியாசனம் அழக சுகாசனம் தாயும் தரிசனம் திவ்யமே. எழிலரியாசனம் அழக சுகாசனம் தாயும் தரிசனம் திவ்யமே. எதிரென வருகையில் தவிடென ஆக்கிடும் உந்தன் வலிமையும் கற்புதமே. எதிரென வருகையில் தவிடென ஆக்கிடும் உந்தன் வலிமையும் கற்புதமே. வழி தவறா ஒரு நிலையினை தந்திட வண்ண நிலாவுடன் வந்தவளே. ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உந்தாள் சரணம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். பாசக்கயிறுடன் கத்தியை ஏந்திய கோலம் எமக்கு பக்கபலம். பாசக்கயிறுடன் கத்தியை ஏந்திய கோலம் எமக்கு பக்கபலம். பகைவரை ஓட்டிட வேகம் எடுக்கும் சக்கரம் உந்தன் கை சுழலும். பகைவரை ஓட்டிட வேகம் எடுக்கும் சக்கரம் உந்தன் கை சுழலும். ஆசை மிகுந்த அன்னையுன் புன்னகை அன்பினில் தவழும் ஞானரதம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உந்தாள் சரணம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். கேடயம் அங்குசம் சங்கம் எல்லாம் கேடுகள் நீக்கிட நாளும் வரும். கேடயம் அங்குசம் சங்கம் எல்லாம் கேடுகள் நீக்கிட நாளும் வரும். கைகளில் தோன்றும் அபயம் வரதம் உள்ள அமைதியை நாளும் தரும். கைகளில் தோன்றும் அபயம் வரதம் உள்ள அமைதியை நாளும் தரும். ஈடினையில்லா அழகுடன் அமரும் இகபர சுகம் தரும் திருமகனே. ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உந்தாள் சரணம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம்.
அம்மா. அத்தனை ஐயமும் தந்திட வந்திடும் விஜயலக்ஷ்மியும் நீயம்மா. சின்ன உளத்தினில் நாளும் அமர்ந்தருள் செய்திட வேண்டும் நீ அம்மா. ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உந்தாள் சரணம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். நாளும் பேரருள் புரிபவரே, ஞானம் போற்றிட அருள்பவரே, தாகம் தீர்த்து தனிப்பவரே, யோகம் யாவும் அருள்பவரே. பேரருள் பூரிடும் பிருந்தாவனம், ஸ்ரீ ராகவேந்திரரின் மந்திராலயம், கோடி நன்மை தரும் குரு பார்வை, உலகம் முழுதும் உன் அருள் பார்வை. பிருந்தாவனம் வந்தாலே பேரும் புகழும் அருள்வாயே, தினமும் நாமம் ஜெபித்தோமே அறிவும் பொருளும் தருவாயே. மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். சீடரை பாதுகாத்திடவா, காலமும் பேரருள் புரிந்திடவா, வாழ்ந்திட வாழ்த்திடு வேங்கடவா, வாட்டம் போக்கிடு ஸ்ரீராகவா. மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். மந்திராலயம் வந்தாலே மகிழ்ச்சி வாழ்வை பெறலாமே, துங்கபத்ராற்றினிலே நீராட புண்ணியம் சேர்ந்திடுமே. பேரருள் பூரிடும் பிருந்தாவனம், ஸ்ரீ ராகவேந்திரரின் மந்திராலயம், கோடி நன்மை தரும் குரு பார்வை, உலகம் முழுதும் உன் அருள் பார்வை. உடனடி நிவாரணி உன் மந்திரமே உலகம் முழுதும் ஒலிக்குதே, உலகம் இயங்குது உன் அருளால், உதயம் பிறக்குது உள்ளத்திலே. மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். வேதனை போக்கி வாழ்வழிப்பாய், சாதனை ஏணியில் ஏற்றிடுவாய், சோதனையாவும் அகற்றிடுவாய், போதனை ஊட்டி தேற்றிடுவாய். மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம், மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம், மூர்த்தி கீர்த்தி தீர்த்தம் என்றே மூன்றிலும் சிறந்தது மந்திராலயம். நாடும் வீடும் நலம் பெறவே, தேடும்
பாட்டால் வரம் பெறவே வீடும் பேரும் அருளிடவே பேரன்பூரிடும் பிருந்தாவனம் ஸ்ரீராகவேந்திரரின் மந்திராலயம் கோடி நன்மை தரும் குரு பார்வை உலகம் முழுதும் உன் அருள் பார்வை வேண்டி வேண்டி யாசிக்கிறோம் மீண்டும் மீண்டும் வேண்டுகிறோம் தீண்ட வேண்டி பூஜிக்கின்றோம் ஆண்டு ஆண்டாய் காத்திருக்கோம் மகிழ்ச்சி ஊட்டும் மந்திராலயம் மனங்கள் பூஜிக்கும் பிருந்தாவனம்